ஹலோ வாய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே 3 ஃபோட்டோவோட கியூஆர் கோடு கொடுத்துருக்குறேன். அந்த கியூஆர் கோடு கீழே லிங்க் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோடு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக இந்த மாதிரி அலைட் மோஷன் ஆப்பு கொண்டு வந்துடும். அலைட் மோஷன் ஆப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் இம்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். கலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் ஸ்டார் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஃபோட்டோ கரெக்டாக சேஞ்ச் ஆயிரும். அந்த ஃபோட்டோவை டச் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் சைடில் இருக்கிற 6 ஃபோட்டோவையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதுதான். அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக இதை மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே ஃபோட்டோ வந்துடும். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபோட்டோவும் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.